السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரமதான் மாதத்தின் நிறைவு பகுதியிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரமதான் மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய மாதமாக ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து நம்மை பலவிதமான செயல்களை உடையவர்களாக ஆக்கியிருக்கிறான். மனிதன் நல்ல அமல்களையும் செய்கிறான், பாவமான காரியங்களையும் செய்கிறான். குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். மனிதர்கள் அனைவரும் பாவம் இழைக்கக்கூடியவர்கள்தான், அவர்களிலே சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சில பெருமக்கள் இப்படி எழுதுகிறார்கள்: ஒமல்லம் யதுபு ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். யார் தௌபா செய்யவில்லையோ அவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொன்ன வசனத்தை வைத்து சில இமாம்கள் எழுதுவார்கள். மனிதர்கள் இரண்டு வகையாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று தௌபா செய்யக்கூடியவன், இன்னொன்று அநியாயக்காரன். தௌபா செய்யாத எல்லோரும் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுகிறார்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் என்று எழுதக்கூடிய பெருமக்களும் உண்டு. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக இஸ்திக்ஃபார் வந்துவிட வேண்டும், தௌபா வந்துவிட வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு அமலினுடைய நிறைவிலே நம்மிடத்திலே தௌபா இருக்க வேண்டும். ஒரு அமலினுடைய நிறைவிலே நம்மிடத்திலே தௌபா இருக்க வேண்டும். பல செய்திகளிலே நாம் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அமலினுடைய நிறைவிலும் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். தொழுகைக்கு பின்னால் என்ன துஆவை நான் ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். தொழுகையினுடைய நிறைவிலே தான் ஓதுவதற்கான துஆவை கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள்: அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லீ மக்ஃபிரத்தன் மின் இன்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். யா அல்லாஹ், நான் எனக்கு மிகப்பெரிய அநீதியத்தை நானே செய்து கொண்டேன். என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. எனவே உன் புறத்திலிருந்து எனக்கு மன்னிப்பை தருவாயாக, கிருபை செய்வாயாக. நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், நீ கிருபையாளன் என்ற துஆவை ஓதுங்கள் என்று தொழுகையின் நிறைவிலே ஓதுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல நோன்பை எடுத்துக்கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நோன்பினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுதும், அது ரமதானின் நோன்பாக இருக்கலாம், ஆஷுராவின் நோன்பாக இருக்கலாம், அரஃபாவின் நோன்பாக இருக்கலாம், அனைத்தையும் அதற்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்: சும்ம அஃபீது மின் ஹைஸு அஃபாதன் நாஸ் வஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஹஜ்ஜினுடைய நிறைவு பகுதியை சொல்லி வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல போரிற்கு சென்று விட்டு வந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனப்பதியை அடைந்தவுடனே அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்களாம், இப்படி ஒரு வார்த்தையை அவர்கள் கூறுவார்களாம்: ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன். நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம், ரப்பிடத்திலே தௌபா செய்தவர்களாக நாங்கள் திரும்பி வருகிறோம், ரப்பை வணங்கியவர்களாக நாங்கள் திரும்பி வருகிறோம், ரப்பை புகழ்ந்தவர்களாக நாங்கள் திரும்பி வருகிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிற்கு சென்று விட்டு வந்த பிறகும் அவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அதே போல ஒவ்வொரு மஜ்லிஸின் நிறைவிலும் நாம் என்ன துஆவை ஓத வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரும் பொழுது சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. ரப்பே, நீ தூய்மையானவன், நீ புகழுக்குரியவன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். உன்னிடத்திலே நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், தௌபா செய்கிறேன் என்ற துஆவை ஓதுவது மஜ்லிஸினுடைய கஃபாராவாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, இப்படி எல்லா விஷயங்களையும் இஸ்திக்ஃபாரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டினார்கள். கஅபாவை கட்டிவிட்டு அந்த கஅபாவை கட்டி முடித்த பின்னால் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஒரு நீண்ட துஆவை செய்கிறார்கள். சூரத்து அல் பக்ராவிலே ஆரம்ப பகுதியில் அலிஃப் லாம் மீம் ஜுஸூல வரக்கூடிய துஆ அது. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த இபாதத்தை நாங்கள் செய்திருக்கிறோம், புனிதமான கஅபாவை நாங்கள் கட்டி இருக்கிறோம், இந்த அமலை எங்களிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்தார்கள். துஆ செய்துவிட்டு வரக்கூடிய அந்த தொடரிலே அவர்கள் கேட்பார்கள், வதுபு அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பே, எங்களுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, நீ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நீ கிருபையாளனாக இருக்கிறாய் என்று ரப்பிடத்திலே துஆ செய்வார்கள். எவ்வளவு பெரிய இபாதத்! அந்த இபாதத்தை முடித்துவிட்டு அவர்கள் ரப்பிடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் ஒவ்வொரு இபாதத்திற்கு பின்னாலும் நாம் குறிப்பாக ரமதான் மாதத்தின் நிறைவிலே இருக்கிறோம், ரப்பிடத்திலே நாம் தொடராக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், ரமதான் மாதத்தை நாங்கள் அடைந்தோம், எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் அமல் செய்திருக்கிறோம், ஆனால் எங்கள் அமலை விட எங்களுடைய குறைகள் தான் அதிகமாக இருக்கிறது, நீ தான் எங்களை மன்னிக்க வேண்டும், நீ தான் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும், நீ உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு ஆள் கிடையாது என்று ரப்பிடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா லைலத்துல் கத்ருடைய இரவு எது என்று நான் அறிந்து கொண்டால் அந்த இரவிலே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இன்று ரமதான் பிறை 27, லைலத்துல் கத்ருடைய இரவாக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக இமாம்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இரவு இது. ஆயிஷா நாயகி அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு இதுதான் என்று தெரிந்தால் நான் என்ன துஆவை ஓத வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்று துஆ செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தி விட வேண்டும். இருக்கக்கூடிய இன்னும் 3 நாட்களோ 4 நாட்களோ இந்த நாட்கள் ரப்பே, உன்னிடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் செய்த குறைகள் நிறைய இருக்கிறது, ஆனால் நீ பாவ மன்னிப்பிலே விசாலமானவனாக இருக்கிறாய், எங்கள் பாவங்களை மன்னித்து விடு என்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, இஸ்திக்ஃபார் என்பது மிக முக்கியமான ஒரு அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நாளைக்கு 70 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்றார்கள். 70 முறைக்கும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்றார்கள். சில ஹதீஸிலே 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று அவர்களே சொல்வார்களே, ஆனால் நான் என்னுடைய பாவத்திற்கு தக்க ஒரு நாளைக்கு 12,000 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ் 70 தடவை செய்கிறாங்க, 100 தடவை செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் எவ்வளவு பாவங்கள் அதிகமாக செய்தவன். எனவே நான் ஒரு நாளைக்கு 12,000 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்றார்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்றால் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் முறை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, எனவே இந்த நேரம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்வார்கள், ஒரு மஜ்லிஸில் மட்டும், ஒரே ஒரு மஜ்லிஸில் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலை இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், ரப்பே என் பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு தௌபாவை தருவாயாக, நீ பாவங்களை மன்னிக்கக்கூடிய கிருபையாளராக இருக்கிறாய் என்ற துஆவை அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஒரே ஒரு மஜ்லிஸில் மட்டும் 100 முறை அவர்கள் ஓதுவதை நாங்கள் கேட்டோம் என்கிறார்கள் சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்படியானால் கண்ணியமான பெருமக்களே, நம்முடைய நிலையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நம்முடைய நிலை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கண்ணீர் விட்டு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நாம் ஆரம்பித்து விட வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பதற்கு ரப்பு தயாராக இருக்கிறார். அத்தாயிபு மினத் தம்பி கமன் லா தம்பலஹு, யார் பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்கிறார்களோ அவன் பாவமே செய்யாதவனை போல என்று உரைத்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் பாவ மன்னிப்பு கேட்பது என்றால் என்ன என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தௌபா என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக பெருமக்கள் எழுதுகிறார்கள், நான் செய்த பாவத்தை நினைத்து நாம் வருந்த வேண்டும் என்று எழுதுகிறார்கள். ஒரு பாவத்தை செய்துவிட்டோம் என்றால் இந்த பாவத்தை இப்படி நான் செய்துவிட்டேனே என்ற பாவத்தை நினைத்த கவலை வருத்தம் நமக்கு வர வேண்டும். ரப்பிடத்திலே யா ரப், நான் தெரியாமல் பாவம் செய்துவிட்டேன், அந்த பாவத்தை நீ மன்னித்துக்கொள் என்று கையேந்தி கண்ணீர் மல்க ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். மூன்றாவதாக நான் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதியை எடுக்க வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் தௌபா என்று பெருமக்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். இன்னொரு விஷயத்தையும் சேர்ப்பார்கள், பிறருக்கு ஒரு மனிதன் அநீதம் இழைத்திருந்தால் அதற்காக அநீதம் இழைக்கப்பட்டவரிடத்திலும் பொறுப்பு தேட வேண்டும். இவைகளெல்லாம் சேர்வது தான் தௌபா என்று நம்முடைய உரைநேச செல்வர்கள் நமக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான பெருமக்களே, அதிகமாக அல்லாஹ்விட தௌபாவை செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதுதான் இன்று ஓதப்பட்ட வசனத்திலே சொல்லப்படுகிறது. சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை அழைத்து சொன்னார்கள், ரப்பக்கும், எனது சமுதாயமே நீ ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்களே. இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து உங்களுக்கு நிலையான மழையை இறக்குவான். கண்ணியமான பெருமக்களே, மழை இல்லை என்றால் அதற்கும் காரணம் நம்முடைய பாவங்கள் தான் என்பதை உணர வேண்டும். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நேரத்தில் இஸ்திஸ்காவிற்காக மழை வேண்டி தொழுவதற்காக தங்களுடைய இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். மிம்பரிலே ஏறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்திக்ஃபார் செய்தார்கள், பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் இறங்கி வந்து விட்டார்கள். கேட்கப்பட்டது, உமர் அவர்களே, இஸ்திஸ்காவிற்காக மழை தேடி வந்தீர்கள், ஆனால் மழையை தேடி துஆவே கேட்கல, மழைக்கே நீங்கள் கேட்க இல்லையே என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் மழையை எது இறக்குமோ அதன் அடிப்படை விஷயத்தை கேட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள். அதாவது ரப்பிடத்தில் நான் இஸ்திக்ஃபார் செய்து விட்டேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றால் தானாக மழை பொழியும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு இந்த வசனத்தையும் ஓதி காட்டினார்கள் என்பதாக அவர்களுடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. கண்ணியமான பெருமக்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கூட்டில் இருக்கக்கூடிய பறவை, ஒரு கூண்டிற்குள் இருக்கக்கூடிய பறவை மனிதன் செய்யும் பாவத்தினால் அது செத்து விடுகிறது என்று எழுதினார்கள். மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால கூட்டில் இருக்கக்கூடிய பறவை இறந்து விடுகிறது என்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. மனிதன் செய்யும் பாவத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கப்படும் பொழுது சொன்னார்கள், மனிதன் பாவம் செய்கிறான், அந்த பாவத்தின் காரணத்தினால் மழை தடுக்கப்படுகிறது, மழை தடுக்கப்படுவதனால் பூமியில் இருந்து பயிர்கள் விளைவதில்லை, எனவே பறவைகளுக்கு உணவில்லாமல் இறந்து விடுகிறது என்றார்கள். மனிதன் செய்யும் பாவம் தான் அத்தனைக்கும் காரணம். எனவே தான் பெருமக்கள் எழுதுவார்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத் வானத்திலிருந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறது, மனிதனின் பாவமோ வானத்தின் பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று எழுதக்கூடியவர்களும் உண்டு. கண்ணியமான பெருமக்களே, எனவே அல்லாஹ்விடம் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அப்படி இஸ்திக்ஃபார் செய்தால் யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து அழகான நியமமான மழையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொழிய வைப்பான். வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், உங்களுக்கு அதிகமான செல்வங்களை தருவான், குழந்தை பாக்கியங்களை தருவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். எனவே செல்வங்களை பெறுவதற்கும் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கும் இஸ்திக்ஃபார் அவசியமானதாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அதிகமான பரக்கத்தை தருவானாக, குழந்தை பாக்கியத்தை தருவானாக, நிரப்பமான வாழ்க்கையை தருவானாக. கண்ணியமான பெருமக்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த கூட்டத்தில் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் தோட்டங்களை தருவான், ஆறுகளை ஓட செய்வான் என்று சொன்னார்கள். இது எல்லாம் கிடைப்பது இஸ்திக்ஃபாரை கொண்டு தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, சையதுனா ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார்கள். வந்து ரொம்ப வெக்கையாக இருக்குது, வெயிலாக இருக்குது, மழை இல்லாமல் கஷ்டப்படுறோம் என்று சொன்னார்கள். அவர்களிடத்திலே ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இஸ்திக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப வெக்கையாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு மனிதர் வருகிறார்,
பெரியவரே, ரொம்ப கடுமையான வறுமையில் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. அவங்கள்ட்ட ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடுங்கன்றாங்க. இன்னொருவர் வருகிறார், பெரியவரே, எங்களிடத்தில் எனக்கு ரிஸ்க் அதிகமாக தேவைப்படுகிறது என்று கேட்கும் பொழுது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய தோட்டத்திலே சரியான விளைச்சல் இல்லை என்று ஒருவர் வந்து சொல்கிறார், இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவர்களோடு அந்த மஜ்லிஸில் இருந்தவர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மகான் அவர்களே, ஒரு மனிதர் வந்தார், கடுமையான உஷ்ணம் என்றார். ஒரு மனிதர் வந்தார், வறுமை என்றார். ஒருவர் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றார். ஒருவர் தோட்டம் துறவுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றார். எல்லோருக்கும் நீங்க ஒரே பதில தானே சொன்னீங்க, இஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு மட்டும் தானே சொன்னீங்க என்று கேட்கும் பொழுது இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்களாம். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்க ரப்பிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்று வரக்கூடிய இந்த தொடரை ஓதி காட்டி, இதுதான் இஸ்திக்ஃபார் தான் எல்லாவற்றிற்கும் வாசலாக இருக்கிறது, எல்லாவற்றையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்று ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ஹதீஸிலே பார்க்கிறோம், மன் லாஸமல் இஸ்திக்ஃபார், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபாரை வலிமையாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொண்டு வலிமையாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் மின் குல்லி தீகின் ஃபரஜா, எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுதலையை கொடுப்பான். மின் குல்லி தீகின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா கவலைகளையும் அவனுக்கு அல்லாஹ் நீக்குவான். எல்லா கஷ்டங்கள் நெருக்கடிகளிலிருந்து அவனுக்கு விடுதலையை கொடுப்பான் என்பதாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. எனவே கண்ணியமான பெருமக்களே, இஸ்திக்ஃபாருடைய நேரம் இது, இஸ்திக்ஃபாருடைய நேரம் இது. அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி கண்ணீர் மல்கி சிரம் தாழ்த்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இது. ரப்பே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ரப்பே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம், இந்த ரமலான் மாதத்தின் நிறைவை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் என்னென்ன குறைகளை செய்து விட்டோமோ அவைகளை எல்லாம் நீ மன்னித்தருள்வாயாக. இந்த ரமலான் மாதத்தை அதை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி நாங்கள் கண்ணியப்படுத்தாமல் இருந்திருந்தால் ரப்பே, அதை நீ மன்னித்தருள்வாயாக. ரப்பே, எங்களுடைய வாழ்க்கையை பாவங்களிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக, பாவமற்ற வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள்வாயாக. இதற்கு முன்னால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, மீதமுள்ள வாழ்க்கையை பாவமற்ற வாழ்க்கையாக மாற்றுவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய மரண நேரத்திலும் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக நாங்கள் மரணிக்க செய்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண நேரத்திலும் அல்லாஹ் மஃபிர்லி வர்ஹம்னி என்று துஆ செய்து கொண்டிருந்தார்களே. ரப்பே, அதே போல நாங்களும் கேட்கிறோம், எங்களுடைய எல்லா நேரங்களிலும் அது உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தப்பட்டவர்களாக, முழுமையாக பாவத்திலிருந்து நீக்கப்பட்டவர்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. இந்த ரமலான் எங்களை விட்டு விடை பெற்று செல்லக்கூடிய நேரத்திலே யா அல்லாஹ், முழுமையாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக விடை பெற்று செல்ல செய்வாயாக. நீ எங்களை பொருந்தி கொண்டவனாக விடை பெற செய்வாயாக. நரக விடுதலை தந்ததாக விடை பெற செய்வாயாக. சுவர்ண பாக்கியங்களை தந்ததாக விடை பெற செய்வாயாக. ரமலானினுடைய எல்லா பாக்கியங்களையும் நாங்கள் அடைந்தவர்களாக இந்த ரமலான் எங்களை விட்டு விடை பெற செய்வாயாக. இதே போன்று இன்னும் பல ரமலான்களை நாங்கள் அடைவதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. உடலிலே ஆஃபியத்தை தருவாயாக, உள்ளத்திலே ஆர்வத்தை தருவாயாக. அதிகமான அமல்களை செய்வதற்கு பல ரமலான்களை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய ஹயாத்தையும், எங்கள் பெற்றோர்களுடைய ஹயாத்தையும், குடும்பத்தில் வாழும் பெரியோர்களுடைய ஹயாத்தையும் உன்னுடைய வழிபாட்டிலே யா அல்லாஹ் சரீர சுகத்தோடு நீளமாக்கி வைப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.